நீ எது தேர்ந்தெடுத்து? உன் வீட்டுல ஒருத்தன் பகையா இருக்கான். இப்ப ஒரு ஜாதகம் எழுதுறீங்க, இந்த கிரகத்துல நீ இந்த எதிர்பார்த்து உனக்குள்ள தானே உருவாக்கி கொடுத்துருக்கு. சரி, ஒருத்தன் கெட்டவனா உள்ளக்கே உங்க ஜாதகத்துல இருக்கு. இல்லப்பா உனக்கு அதாவது கெட்ட வீட்டுல உட்காந்துருக்கான், பகைவனாக்கா உனக்கு தெரிஞ்சு டெய்லி கேஸ் கொண்டு போக சொல்லிட்டான் சொல்லிட்டான் நானே. அப்ப என்ன பண்ணணும்? நல்லவனை கெட்டவனை என்ன பண்ண போறீங்க? எப்படி கட்டி உங்களுக்குள்ள இருக்க? அவனுக்கு ஒரு கெட்ட விஷயம் ஒதுக்கிக்க முடியுமா? நமக்குள்ளே இருக்கிறவன. அப்ப அவனுக்கு என்ன என்ன கொடுத்தா அவன் நல்லவனா மாத்தணும். சிந்திக்கிறமா சிந்திக்கிறாங்க? நம்ம யார்கிட்ட சிந்திச்சுமா? இல்ல. யாரு செய்ய முடியும்? எனக்கு ஜாதகம் சொல்லிச்சுல, ஏன் ராகு இப்படிதான் போட்டு போவான், நான் வெட்டுக்குதான் இருப்பேன், நான் தண்ணி அடிச்சுதான் இப்ப ஜெயில இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிருங்க. நீங்க அங்க முயற்சி பண்ணீங்களா? தனக்குள்ள இருக்க ஒரு கெட்டவன் இருக்கான்னு தெரிஞ்சு அவனை நல்லவனை மாத்துதானே முயற்சி பண்ணணும். அப்ப அவனை நல்லவனை மாத்தான் அவனை எங்க கொண்டு போனோம்? ஒருத்தன் திருத்த வேண்டும் என்றால் அவனை எங்க கொண்டு போனோம்? ஒரு இல்ல ஒருத்தர ஒரு தப்பு செய்யற, இப்ப ஒரு கெஞ்சா அடிக்கிறவன் அவனை புடிச்சுட்டு அவன் எங்க கொண்டு போறாங்க? பொம்முளையா இருந்தானே, அவன் திருடுறதுக்காக தானே ஒரு பொம்முளையா வச்சிருக்காங்க. அப்ப ஒரு வெளியே இருக்க செயலுக்கு இப்படி இருக்கிறப்ப உங்களுக்குள்ள இருக்க கெட்டவனுக்கு பொம்முளையா கொண்டு போகணுமா இல்லையா? ஆமாதானமா? அப்பதானே மாறும், கொஞ்சபட்சம் மாறும்ல. அட்லீஸ்ட் ஆட்சி இல்லாட்டியோ நட்பட்ச மாறதுனால ஏதாவது எழுதிப்பட்டுச்சு. அப்ப மதி எதுக்கு? இப்ப சிந்திக்க தன்மை உங்களுக்கு எதுக்கு தேவையில்லை. ஆண்டவன் எதுக்கு சிந்திக்க கொடுத்துருக்காங்க இல்லையா? எல்லாமே விதிபதி நடக்குதா? அப்ப சிந்திக்க தன்மை எங்க போச்சு? அப்ப அந்த விதியை மதியால எப்படி வெல்லலாம்? அதுதான் விதி மதியால வெல்லலாம் சொன்னாங்க. அப்போ ஒருத்தன் கெட்ட கிரகமாக உன் ஜாதகம் இருக்கு, அவனை சிறு வயசுலயே அவன் ஜாதகம் பார்த்துட்டீங்க. அப்ப சிறு வயசுல அவனை எப்படி வளர்க்கணும்? சுத்தி இருக்க நல்ல சூழ்நிலை போய் அவனை நிப்பாட்ட பார்க்கணும். எப்பொழுதுமே அவன் கூட கலந்துக்கிற மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும், அந்த மாதிரி மக்கள் நல்ல ஆட்சி நட்புள்ள மக்களா இருக்கு எத்தனை போய் அவனை வளர்க்க ஆரம்பிக்கும். அவனுக்கு நல்ல நல்ல விஷயத்த சிறு வயசுல இருந்து போதிக்க ஆரம்பிக்கும். அப்படி ஆனா என்ன ஆகும்? அந்த கெட்ட கிரகம், ஏன்னா நீ உருவாக்கி வச்சுதானே போன பிரிவுல நீ ஏற்கனவே இருந்த குணங்கள் தானே இந்த பிரிவுல வருது. ஏற்கனவே ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்க போன பிரிவில, அதுக்கு முந்தின பிரிவு செஞ்சிருக்கீங்க, அதுக்குள்ள ஜாதகம் தானே அந்த கிரகம் தானே இப்ப இங்கேயும் கண்டினியூ பண்ணுது. இப்ப இந்த பிரிவுல நீங்க மாத்த முடியாது திடீர்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா? எப்ப மாத்த போறீங்க? அப்ப ஒவ்வொரு கிரகமும் இதுக்கு எதுவுமே இல்லை, உங்க எண்ணம் தான். உங்களோட எண்ணம் தான். ஒரு நல்ல காரியம் சிந்திக்கிறீங்க, ஒரு மகிழ்ச்சியான காரியம் செய்ய போறீங்க, ஒரு சக்சஸான விஷயம் செய்ய போறப்ப நீங்க எப்படி சிந்திப்பீங்க? கடவுள் எப்படி பண்ணுவீங்க? எப்படி வச்சு என் சொல்லி நான் தோற்கிறேன், சிறப்பா வரணும், இப்படி வரணும், அப்படி வரணும். ஆமா தானே? பாசிட்டிவா தானே யோசிக்கிறீங்க. யாராச்சும் நினைச்சீங்களா என் பிசினஸ் இருக்க நாசமாயிருந்தே செய்யப்படுங்க தானே? நல்லதானே நினைப்பீங்க பாசிட்டிவா. ஏன் அது இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்க எண்ணத்துக்கு எப்போதுமே பாசிட்டிவா வச்சுக்கூடாது. இப்ப செய்யாம நீங்க எப்ப செய்ய போறீங்க? எண்ணம் போல் வளர்க்க சொல்லிட்டாங்களா? இதுதானே பெரியவங்க சொன்னாங்க, எண்ணம் போல் வளர்க்க சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றீங்க? எல்லாம் கிரக நிலைப்படி நடக்குது. ஆமா தானே? அப்ப கிரகம் யாரு, எண்ணம் யாரு? இந்த எண்ணம் தான் கிரகமாக இருக்கு. கிரகம் என்பது தனியா இல்ல, எண்ணங்கள் தான். நல்ல எண்ணம் வந்தா இந்த நல்ல கிரகம், இந்த எண்ணம் வந்தா இந்த கெட்ட கிரகம், இப்படின்னு நம்ம உருவாக்கி வச்சுக்கோம். அப்ப ஒவ்வொரு எண்ணம் நம்மளை உதிக்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் நின்று நிதானித்து பார்த்து கவனித்து செயல்பட்டா மட்டும்தான் நீங்க 9 கிரகமும் உங்களுக்குள்ள சிவஸ்வரூபமாவே நிற்கும். அதுக்குள்ள மாற்றத்தை தான், அதுக்குள்ள ரகசியத்தை தான் இப்ப நான் கூட சொல்றேன். என்ன வாசி யோகம் என்பது? வாசி யோகம் என்பது தியான மூலியமாக நீங்க உங்க எண்ணத்தை முதல்ல நிக்க பழக்கணும்.
நின்னு பார்க்க கத்துக்கணும் முதல்ல. அதுதான் உங்களை புருவ மத்திய பார்க்க சொன்னது. கண்ணுங்கள் மூடிக்கொண்டு உள்ளே பாருங்க சொன்னது. சித்த வித்தியார்த்திகள் உள்ளே கண்ணை நேரா திறந்து மேல பார்க்கணும். அது பயிற்சி உபதேசப்பட்டனால உங்களை கண்ணை மூடிங்க பார்க்க சொல்றோம். முதல்ல உங்க மனதை உங்க எண்ணத்தை ஒரு இடத்துல நின்று பார்க்க வைக்கிட்டு அந்த பயிற்சியை செய்யறோம். அதனாலதான் உங்க சிந்தனை எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னது. இப்படி நின்று ஒரு இடத்துல நின்று பழக்கினா மட்டும்தான். அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து பழக்கிட்டீங்கன்னா நிதானம் கிடைச்சிடும். நிதானம் கிடைச்சாதான் இந்த இடத்துல நாய் போதா, பூனை போதா, பாம்பு போதா, நரி போதா, எலி போதா, எல்லாமே உன்னால பார்க்க முடியும். அப்ப பசு போனா பரவாயில்ல, அது விட்டுருங்க, நல்ல விஷயம் தானே. அங்க புலி வந்தா விட்டுருவீங்களா? அந்த புலி அங்கேயே நிப்பாட்டி அதை வரவிடாம துரத்தி அடிச்சிடணும். அப்போ உங்க வாழ்க்கையில ஆபத்து வருமா, துன்பம் வருமா? வராது. அதுக்கு தான் தியானம். தியானம் என்பது கடவுள் அடைய போறான், அதை அடைய போறான் அப்படிலாம் உடனே கிடையாது. நீயே கடவுள், நீயே இறைவன், நீயே சிவன். இந்த பிரச்சனையே நம்ம தடையை நீக்கதான். ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். தடையை நீக்கதான் நம்மளோட பயிற்சி. தடையை நீக்கினா இறைவன் சொரூபமாகவே நீ இருக்கிற. அப்ப இந்த எண்ணத்தை வர ஒவ்வொரு எண்ணத்தையும் சில சமயம் பொறாமையான ஒரு எண்ணம் வருது. ஆமா இல்லையா? இவெல்லாம் நீங்க பார்க்க தெரியல. உங்களுக்கு வந்துச்சு, உணர்ச்சி வந்துச்சு, பொறாமை வந்துச்சு, ஏதோ ஒரு பண்ணிட்டு வந்துடும். கோவம் வந்துச்சு, போய் அடிச்சுட்டு வந்துடும். பொய் சொல்ல வந்துச்சு, பொய் அப்படி பச்சா பேசிட்டு வந்துடும். அது கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க, சிந்திக்கிற டைம் இருக்கும். ஏன்னா வந்த வேகத்துல உங்க நீங்க தான் நிதானமாக இல்லையே. அந்த நிதானம் வர வைக்கதான் தியானம். அப்படி நின்று அங்க தியானம் பண்ண பண்ண ஒரு அமைதி நிலைக்கு நீங்க வர 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 அங்க உட்கார ஆரம்பிச்சு சொன்னா அதுக்கு பிறகு உங்க உங்க சிரத்திலிருந்து உண்டாகிற ஒவ்வொரு எண்ணங்களிலும் நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். நான் சொல்லுவேன், எண்ணத்தை தடுக்காதீங்க, எண்ணத்தை தடுக்காதீங்க. முதல்ல அந்த எண்ணத்தை பாருங்க, என்ன வருது. இப்ப திடீர்னு ஏன் எனக்கு முன்னாடி அந்த சண்டை ஒரு பிரச்சனை வருதுங்க, வந்துச்சா சரி, அப்ப உள்ளுக்கு பதிஞ்சிருக்கு, உள்ளுக்கு அது உட்கார்ந்துருக்கு, அது என்ன கத்திட்டு வரும். அப்ப இப்ப நீங்க நின்று பாக்குறப்ப அது வெளியே வந்துச்சு. ஓ, அப்ப பகை எனக்கு 3 நாளுக்கு முன்னுக்கு நடந்த கதை அவன் பகை இல்லை எனக்கு. அவன் 3 நாளைக்குள்ள வெளியே வருவேன், அவன் பகைச்சா முடிச்சு வெளியாச்சு. ஆனால் எனக்குள்ள ஒருத்தன் அது பதிவா வச்சுக்கிட்டு இன்னும் பகைச்சிட்டு இருக்கான் பாரு. அப்ப எதை விரட்டணும்? 3 நாள் உள்ளவனை விரட்டணுமா, இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற விரட்டணுமா? ஓனுக்குள்ள. எப்ப நீங்க உங்க பார்வையால அது நின்று பாக்குறீங்களோ அவன் அங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதான் கரெக்ட் பார்வை. நீ தான் சிவன், உன் பார்வைப்பட்டா அது சாம்பல் ஆயிரும். நீ பார்க்க மாட்ட. மனது உண்டாகிற எண்ணத்தை அது வந்த வழியில அது பாட்டு வேலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கு போல. பேசுறது புரியுதாமா? சில விஷயம் உங்களுக்கு தெரியும், நான் ஏன் பேசுறேன். புரிஞ்சமா? அமைஞ்ச பாஜார பார்த்தா இது குழப்பத்தை நிற்கிறா? இல்ல சனி பகவான் கெட்டவனா, வாலி கெட்டவனா? ஏன்னா இவெல்லாம் தெரியாது. இவெல்லாம் நீங்க வெளியே இருக்க கிரகத்தை சுத்திட்டு போறீங்க. ஆமா தானே? ஏன் வெளியே சுத்த வச்சாங்க? நான் எப்போ சொல்ல, ஆலை வழிபாடு தப்பு இல்லமா, அது ஒரு விஞ்ஞான படமாக நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஞானிக செஞ்ச விஷயம். ஏன்னா நீங்க சுத்துறப்ப உங்க 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 மூச்சு காத்து நல்லா சுரண்டு வரப்ப உங்களுக்கு எங்கெங்க தடை இருந்துச்சோ அதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக்கி வைக்கணும். அப்போ உங்களுக்கு நிதானம் கிடைக்குது. சுத்தி முடிஞ்சு ஒரு இடத்துல உட்காரீங்களா, அந்த நிதானத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு புரிய வரும். உங்க எண்ணம் என்ன ஆச்சு, அமைதியாச்சா இல்லையா? அமைதியா வரப்ப எந்த எண்ணம் வந்தாலும் நீங்க பார்க்கலாம். அதுக்குதான் தந்திரமாக அந்த வழிமுறை வச்சாங்க. அதான் எப்போ சொல்ல, கோயில் வழிபாடு தப்பு இல்லை, ஆனா அதுலயே உட்கார்ந்துருக்கு காலகாலமா புரியாம உட்காந்துருக்கு பாத்தீங்கன்னா, அதுதான் தவறு சொல்ல தவிர ஆலய வழிபாட்டு தப்பா இல்லை. அது நமக்கு போதிக்கிற ஒரு பெரிய பாடம். ஆனா அது யாரும் போதிக்கிறது இல்ல, புரிஞ்சுக்க தன்மையும் யாருக்கும் இல்லை. இதை நீங்க உட்கார்ந்த இடத்துல, அதனாலதான் ஆசிரமம் தியானம் பண்றீங்க உருவாக்கம் பண்ணுறா இதை. ஏன்னா அங்க நேரம் இல்லை. அவங்கள நம்ம பூசாரிகளோ ஐயர் மலையும் குறைஞ்சு புண்ணியம் இல்லைங்கன்னா அவங்க தொழிலுக்காக வேலை செய்யறாங்க. அவங்க உங்க ஊராளுக்காக சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பூஜை ஏற்படுவோம், வருமானம் என்ன ஆகும், கோயில் என்ன ஆகும்?
அவனுக்கு ஆயிரத்துக்கு வேலை இருக்கு. சரிங்களா? அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டா ஒரு குருவை நாடி வரணும், ஒரு ஆசிரமம் இந்த மாதிரி தியான மண்டலத்துக்கு வந்து இந்த விஷயத்த நம்ம உட்காந்து நிதானம் பேசலாம். ஆமா தானே? பாடத்தை சரியா படிக்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து. இப்ப இந்த கிரகம் இங்கிருந்து வருது எல்லாம் நம்ம என்ன தானே? ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்ன போல் வாழ்க்கை சொன்ன பிறகு அப்ப ஏன் கிரகம் நமக்கு ஆட்சி படிக்கணும்? சிந்திக்கணுமா இல்லையா? என்ன போல் வளர்ந்து சொல்லிட்டாங்க, என்ன என்ன வரைக்கும் அது நடக்க சொல்லிட்டாங்க படிங்க. அப்ப ஏன் இந்த கிரகத்தை நம்ம பிடிச்சி உட்காந்துருக்கோம்? யோசிக்கணும். அப்ப கிரகம் வேறு எண்ணம் வேறா? இல்ல. நம்மளுக்கு பிரச்சனையே நம்ம நிதானமா இல்லாத ஒரே காரணம், நம்ம தடை என்ன தெரியுதா? ஒரு மனிதனுக்கு அமைதி நிதானம் இல்லை. இந்த அமைதி நிதானம் இல்லாதனாலதான் ஒவ்வொரு எண்ணத்தையும் அந்த எண்ணத்தோட போய் பயணம் பண்ணிடுங்க. ஒரு எண்ணம் வருது, இப்ப எனக்கு ஒரு எண்ணம் வருது, என்ன வருது? நான் இப்ப ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு குடிக்கிறதுன்னு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வரப்ப அந்த எண்ணம் நின்று நான் என்னையும் கேள்வி கேட்கணும், இந்த ஃப்ரெஷ் ஆரஞ்சு இப்ப எனக்கு எண்ணத்துல உருவாயிருக்கு, எதுக்கு? அது எனக்கு பசி ஆகுது, என் ஆயுள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 6ஆம் ஆண்டு எண்ணத்தை வழியா நீ போய் செய்யலாம், தப்பு இல்லை. அதே இடத்துல இன்னொரு எண்ணம் வருது, அவன் பிராந்தி குடிச்சு நல்லா இருக்கு சொன்னானே, மப்பு இருந்தா நல்லா இருக்குன்னு சொன்னானே, நான் போய் இப்ப அந்த பிராந்தி எண்ணம் வருது, அவன் சொன்னது கேட்கணும். இப்ப நான் நின்று என்ன என்ன செய்யணும்? அந்த எண்ணெய் பின்னாலே பண்ணா நானும் பிராந்தி குடிச்சு மப்புல போதனை படுத்திருக்கேன். ஆமா தானே? அதே நானே இல்ல, எதுக்கு நான் போதனை படுத்திக்கணும், இது தேவையில்லை எனக்கு, இந்த எண்ணெய் தேவை சொன்னா அந்த எண்ணத்தை அங்கே அழிச்சிருக்க முடிச்சு, அது வெளியே செயலுக்கு வர விடாதுங்க. எனக்கு வேண்டாம், என் தேவையில்லை, அங்கே முடிவு பண்ணுங்க, என் தேவையில்லை. இப்ப பிரச்சனை நம்ம கிட்ட அந்த நிதான பொறுமை யாருக்கிட்டையும் இல்லை. அதுதான் பிரச்சனை. இந்த உலகமே ரேஸ் மாதிரி ஏன் ஓடுந்தா எல்லாம் அந்த நிதான பொறுமையை அனுப்புங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கை நீட்டி இருக்கீங்க தவிர உங்களை கை நீட்டி நீங்க சிந்திக்கல யாருமே. அப்ப ஒவ்வொரு எண்ணம் உதிக்கிற ஒவ்வொரு எண்ணத்தின் நின்று நிதானமா பார்ப்பதுதான் தியானத்தோட மூல விஷயம். இப்படி ஒவ்வொரு எண்ணத்தையும் நன்மை தீமை பார்த்து எது தேவை எது தேவையில்லை இப்படி முதல்ல எண்ணத்தை தூய்மையாக்கணும். அப்புறம் இந்த எண்ணத்தை தூய்மையாக்கின பிறகு நல்ல எண்ணமாவே எல்லாமே வந்த பிறகு உங்க மனம் என்ன ஆயிரும்? அகங்காரமா இருந்த எண்ணம் சாந்தமாகும். அந்த அகங்காரித்து ஆணத்துல ஆடுதுட்டியா அந்த தன்மை குறைஞ்சிரும். அந்த எண்ணம் குறைஞ்சா மட்டும்தான், அந்த அகங்காரம் குறைஞ்சா மட்டும்தான் அடுத்த நிலைக்கு நீங்க போக முடியும். அதுக்குதான் இறைநிலை என்பது, தன்னை அறிவது நிலை, ஆத்மஸ்வரூபத்தை அடைவது நிலை. அதை விட்டுப்பட்டு நான் இங்க போயிட்டேன், நான் இந்த சாமிக்கு போயிட்டேன், நான் இந்த ஐயாவுக்கு போயிட்டேன், எனக்கு எல்லாமே நல்லது நடத்துறோம், எனக்கு எதுவுமே நடக்காது சொன்னா போய் ஏமாத்துது. உங்க கிரகத்தை நீங்க தான் சரிப்படுத்துவர, குருவன் சரிப்படுத்துவாரா? குரு சரிப்படுத்துவாரா? குரு வழி காட்டுறாரு. வழி சொல்லிட்டேனே இப்ப உங்க கிரகத்தை உங்களுக்கு சாதகமாக உங்க பக்க துணையா வச்சுக்கிட்டு உங்க கையிலே ஆயுதம் வச்சுக்கிட்டு ஊரு பூரா அழிஞ்சிருக்கீங்க. அதுக்குதான் ஒரு பக்தியோட ஒரு குருவிட்ட ஒரு ஆசான்கிட்ட அவங்ககிட்ட உட்காந்து பயிற்சி எடுத்து அந்த பயணத்திலேயே வரணும். அது ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் இல்ல. ஏன்னா ஒரே நாள் எண்ணத்தை பார்த்து நிப்பாட்ட முடியுமா? அது வந்து வந்து பழகி போச்சு, கோடிக்கணக்கான எண்ணங்கள். இப்ப திடீர்னு நிப்பாட்ட பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுனா குருவோட அருளால, குருவோட பார்வையால, குருவோட உபதேசனால இந்த மனம் உள்ளுக்கு வாங்கி உள்வாங்கி கேட்குது. அது மூலியமாக அது அமைதி சாந்தப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த படிப்பு போகுது. உங்க எண்ணத்தை உங்களால பார்க்க முடியாத வரைக்கும் உங்களுக்கு நடக்க போற விஷயம் உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அதே உங்க எண்ணத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க, நடக்க போற விஷயம் தெரியும். தெரிஞ்சு சில விஷயம் உங்களால தடுக்கவே முடியாது. அதான் விதி, நீங்க அனுபவிச்சாங்க. ஆனா அப்படி தெரியறப்ப என்ன ஆயிடுச்சு? அதிர்ச்சியா இருக்குமா உங்களுக்கு? இல்ல, ஏன்னா முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சா? அப்ப உங்களை என்ன என்ன பண்ணுவீங்க? தயார் பண்ணிக்கல இல்லையா? இப்ப மழை வரணும்னு தெரிஞ்சிச்சு, அடுத்த நிமிஷம் நீங்க என்ன பண்ணுவீங்க?
மலையில வேலைக்கு போய் தானே ஆகணும், விதி. இதை தடுக்க முடியாது, மழையை நிறுத்த முடியாது, நீங்க போற நிறுத்த முடியாது. ஆனா என்ன செய்வீங்க? சரி, இன்னும் 2 ஹவர் மழை பெய்யுது, நான் 2 ஹவர்ல வேலைக்கு போனோம், ஒண்ணு முன்கூட்டியா போயிருவீங்க, இல்ல ஒரு குடம் வாங்கிட்டு குடம் தேவைப்பட்டு போலாமா இல்லையா? அப்ப விதியை தடுக்க முடியாது, ஆனா மதியால அந்த விதியை கடந்து போகலாம். விதியை தடுக்க முடியாது, ஆனா அதை ஏத்துக்கிட்டு கடந்து போறதுக்கு பாதை மதி வழிகாட்டு. இப்ப நம்ம மதிக்கு வேலை கொடுத்ததே இல்ல. நமக்கு என்ன நம்ம பிரச்சனை? மதிக்கு வேலை கொடுக்கறதே இல்ல, விதிக்கு தான் வேலை கொடுக்குறீங்க தவிர மதிக்கு வேலை கொடுக்கல. எல்லாமே விதி 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 ஜாதகம் தெரியல இதே சொல்லிட்டு இருக்காங்க தவிர யாராச்சும் ஒருத்தர் நின்று சிந்திச்சு மதிக்கு வேலை கொடுத்தீங்களா? அப்ப எதுக்கு உங்களுக்கு மதி? உங்களுக்கு மூளைன்னு எதுக்கு கொடுக்கும்? கடவுள் கடவுள் வரதுல பர்பஸ். அதுல 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு இது படி வச்ச மாதிரி சொல்றாங்க. இத்தனை அறிவு இருந்து என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு எறும்புக்கு தெரியுது, என்னது? ஒரு எறும்புக்கு தெரியுது மழை வரப்போது, எறும்புக்கு தெரியுதுமா? ஆமா இல்லையா? தெரிஞ்சு அதுக்கு தேவை ஒண்ணு சேர்த்து வைக்கிறா இல்லையா? ஆனா பந்தாவா 1 அறிவுக்கு தெரியும் 2 அறிவுக்கு தெரியுற விஷயம் கூட 6 மனுஷன் நம்மளுக்கு அடுத்த மழை வர மாதிரி தெரியல, நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போ தெரியல. எல்லாம் வந்த பிறகு சாப்பாடுல பஞ்ச பத்தில செத்து போறோம். ஆமா தானே? ஆனா நம்ம நம்ம பந்தாவை பேசிக்குவோம். நான் 6வது படிச்சவன், மிருதுங்களாம் 5வது 4வது 3வது, அதுக்கு அறிவில. அது ரொம்ப பொற்பாய்க்கா இருக்குங்க. தன்னோட கடமையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு எண்ணத்துலையும் பற்று வைக்காம அன்னன்னைக்கு சந்தோஷம் முடிஞ்சா சந்தோஷமா சிரிச்சு பேசி அது பாட்டு இருந்து தேவை உனக்கு அழகாக இருங்களானாலும் இருக்கிறவங்க தெரியாம உட்காந்து மரணம் வரப்ப தன்னாலே வந்துட்டு போகுது, முடிச்சு அவ்வளவுதான். நாளை எனக்கு நினைச்சு வருதுல, நாளை நினைச்சு எதுவுமே செய்யல. மழை வரப்படைக்கு அதுக்கு தெரியுது. ஆமா தானே? மழை பொழி பார்த்துட்டு தானே மழை வரப்பட அறிவு கிடையாது, மழை பொழி பற்றி சுத்தம். ஆமா தானே? நம்மளுக்கு தெரியுதா? இதுதான் நம்ம சிந்திக்கிறது. நம்ம மதிய இருந்தும் 6 அறிவு இருந்தும் அது உபயோகப்படுத்தாம இருக்கீங்க, அதான் பிரச்சனையே. இப்ப அதை உபயோகப்படுத்தி பாருங்களேன். இந்த 9 கிரகம் நடக்கும், நான் சொன்ன விதிக்கப்பட விதி. ஆனா அதை எப்படி கடந்து போலாம்? இப்ப எனக்கு விதி, இப்ப நம்ம நாட்டுல திடீர்னு சோறை வழியெல்லாம் போச்சு, அரிசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கிடைக்கல, விதிக்கப்பட்டு நடந்துச்சு. இப்ப இயற்கை நீதிப்படி நடந்து சொல்லு ஜாதகம் பார்த்தா விதின்னு சொல்றோம். விதி இப்ப எத்தனை பேத்துக்கு விதி? எத்தனை பேத்துக்கு ஒரே ஜாதகம் ஒன்று தான் வயசு? இப்ப ஒரு நாள்ல பஞ்சப்பட்டி வந்தா தனியா ஜாதகம் வச்சுட்டா மொத்த ஜாதகம் வயசு. அப்பா மட்டும் நம்ம என்ன தனிப்பட்ட ஜாதகத்தை சொல்றோமா? இல்ல இல்ல, ஒட்டுமொத்தம் ராஜயோகம் சொல்லுவான். ஆனா நாட்டுக்கு பட்டினி பஞ்சம் வந்து பிறகு ராஜயோகம் பிச்சைக்கார யோகத்துல இருப்பான். அப்ப அந்த ஜாதகம் அப்ப எங்க போச்சு? செயல்பட்டு இல்லை தானே? இது நம்மளே தூக்கி தலை தூக்கி வச்சுக்கிட்டோம். எனக்கு இந்த கிரகம் ஓடுது அதெல்லாம் நடக்குது, எனக்கு இந்த கிரகம் நடக்குது. அங்க எங்க தப்பு பண்றோம்னு யோசிக்கல, சிந்திக்கல. நம்ம எங்க என்ன எப்படி வேலை செய்யுது? அப்படியே எனக்கு அந்த விதிப்படி நடக்குதுன்னா நடக்குதுமே. ஆனா என் மதிய கொண்டு எப்படி பதில் பதில்? இப்ப அரிசி இல்லைன்னு சொல்லியாச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் கேட்கறேன், பரவாயில்லமா, நான் நினைக்கிறேன் அப்படி சொல்றீங்க. ஆமா தானே? ஆனா நார்மல் டைம் ஊட்டி கை போட்டு சாப்பிட்டீங்களா? ஐயோ, இது எவன் சாப்பிடுவான்? இது உங்க காலத்து அண்ணன் ஜப்பா கால சாப்பிட்டாங்க, நாங்க சாப்பிட மாட்டோமா? நாங்க பீஸா இதுதான். ஆனா பஞ்சம் வந்தாரா? ஊட்டில சாப்பிட்டாலும் உயிர் வாழ வந்த பிறகு சாப்பிட்டே இல்லையா? அப்ப அதுக்கு என்ன கணக்கு? அப்ப விதி சோறு இல்ல, ஆனா மதியால சோறு கட்டி என்ன கிழக்கு இருக்க, கீரை இருக்க, உயிர் வாழ முடியாதா? பணம் இருக்க, சாப்பிடலாம். இப்படிதான் யூஸ் பண்ணா. ஐயோ என் விதிடா, எனக்கு சோறு இது கிடைக்காது, நான் இந்த மாதிரி இப்படிதான் செத்து போயிருவேன். எடுத்தா போட்டுருவான் நெகட்டிவ். என்னதே போச்சு, நான் இதோட உயிர் வாழ மாட்டேன் செத்துருவேன் நினைச்சா பாத்தியா? அவனுக்கு அவனே வகைவனை கூப்பிட்டான். என்னது
பகைவனை கூப்பிட்டுட்டான்